சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள், மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பகுதியூடாக இணைந்திருக்கிறோம். சுவிட்சர்லாந்துல கடந்த வாரத்துல மிக முக்கியமான மாற்றங்கள் சம்பந்தமான சில விஷயங்கள், ஒரு குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் சம்பந்தமாக பார்க்க போறோம். அதாவது குடியேற்ற ஒப்பந்தத்துல இருந்து சம்பள உயர்வு முக்கியமாக இருக்கு. அது சம்பந்தமான என்ன அப்டேட் வந்திருக்கின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த வாரம் குடியேற்ற கொள்கை மாற்றங்கள், அதே போல சம்பள வேறுபாடு வயது கேட்டாற் போல கொடுக்கப்படுதா, வாழ்க்கை மதிப்பீடு எந்த மாதிரி இருக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்தோட புதிய ஒப்பந்தம் ஒன்று சுவிட்சர்லாந்து மூலமாக கையெழுத்திடப்பட்டிருக்கா, அதோட மலிவா வாழக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சில பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான சுவாரஸ்ய தகவல்கள் எல்லாம் தேடப்பட்டதோட பல விஷயங்களும் சுவிஸ் அரசு மூலமா வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். முதல்ல குடியேற்ற விவகாரம் சம்பந்தமா பார்த்தா, சில கண்டோன்கள்ல, குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே இருக்கிற நாடுகளை சேர்ந்தவங்க கிட்ட ஒருங்கிணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடணும் என்ற அவசியம் இருக்கு. இதனுடைய பொருள் என்னன்னு தெரியுமா? சுவிட்சர்லாந்துல வாழ நீங்க விரும்புனீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. மிக முக்கியமாக சுவிட்சர்லாந்து அரசு மொழி கற்றல் சம்பந்தமான அவசியத்தை குறிப்பிடுறாங்க. அதனோட சேர்த்து சமூகத்துல நீங்க இணைந்து வாழணும், பின்னி பிணைஞ்சு வாழணும், சமூகத்தோட சமூகமாகவே நீங்க கலந்து வாழணும் என்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூர்த்தி இல்ல அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கான வேலை அனுமதியும் அதோட குடியிருப்பு உரிமையையும் நீங்க இழக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கலாம். அதனால மொழி கற்றலையும் சமூகத்துல இணைஞ்சு வாழ்றதையும் முக்கியமா வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது, கூட்டாட்சி அரசு என்ன சொல்லுதுன்னா, சுவிட்சர்லாந்துல வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பொறுப்போட சமூகத்துல இணைஞ்சு வாழ்ந்தீங்கன்னாலே போதும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, சம்பளத்தை பார்க்கலாம். வயது அதிகரிக்கும் போது சம்பளமும் அதிகரிக்கிறா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆமாங்க. ஆனா எல்லா துறைகள்லயும் ஒரே மாதிரி கிடையாது. புதிய அரசு என்ன சொல்லுதுன்னா, 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு மாத சராசரி சம்பளம் சுமார் 5570 பிராங்க்ன்றாங்க. அதே நேரத்தில் 30 இருந்து 49 வயதுக்கு இடையில இருக்கிறவங்களுக்கு 7288 பிராங்க் வரைக்கும் உயருது. அதையும் தாண்டி 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு சராசரியா 8000 பிராங்க் வரைக்கும் சம்பாதிக்கலாம் என்று சொல்லப்படுது. அதாவது இதன் மூலமான விஷயம் என்னன்னா, அனுபவம், பதவி, துறை, இது எல்லாமே சம்பளத்தை தீர்மானிக்கிற முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான், வாழ்க்கை தரம் சம்பந்தமாக நல்ல செய்தி இருக்கு. உலக அளவுல பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடுமே சுட்டன் என்கின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க. அதாவது 2026 ஆண்டுக்கான குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் பட்டியல்ல சுவிட்சர்லாந்துக்கு 5வது இடம் உலக அளவில் கிடைச்சிருக்கு. பாதுகாப்பு, சுகாதாரம், காலநிலை, இப்படியான மிக முக்கியமான விஷயங்கள்ல உயர்ந்த மதிப்பெண் எடுத்ததால சுவிட்சர்லாந்துக்கு 5வது இடம் கிடைச்சிருக்கு. ஆனா வாழ்க்கை செலவு, வீட்டு விலை போன்றவை எல்லாம் சவாலாவே இன்னும் சுவிட்சர்லாந்துல நீடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல சம்பளம் இருந்தாலும் வாடகையும் காப்பீட்டு கட்டணங்களும் இன்னும் அதிகம் என்றுதான் சொல்லப்படுது. இதுவும் இந்த சுவிட்சர்லாந்துக்கான 5வது இடத்தை கொடுத்ததுக்கு காரணமா இருக்கலாம். அடுத்தது, சுவிட்சர்லாந்தினுடைய உறவு மீண்டும் ஒரு முறை ஐரோப்பிய ஒன்றியத்தோட இணைஞ்சிருக்கா அப்படி என்ற ஒரு விஷயமும் கவனத்தை ஈர்த்திருக்கு. பல ஆண்டுகளா நடந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா உறவுகளை எப்படியாவது எளிமைப்படுத்தணும், மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்ற புதிய ஒப்பந்த தொகுப்புல கையெழுத்துறதுக்கு இருதரப்பும் தயாரா இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா சுவிட்சர்லாந்துல மக்கள் வாக்கெடுப்புக்கு இது வரக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதாவது மக்கள் தான் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய தீர்மானிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா, மிக முக்கியமாக எல்லோரும் தேர்றது மலிவா எங்க வாழலாம் அப்படி என்றது. கிராபர்டன் கண்டோன்ல இருக்கக்கூடிய மெடல் அதோட லுக்மாகன் என்ற மலைப்பகுதி சுவிஸ் தரத்துல ஒப்பீட்டளவில் குறைந்த செலவில் வாழக்கூடிய இடமா மதிப்பிடப்பட்டிருக்கு. நகரங்களை விடவும் இங்க முக்கியமானது அமைதியான சூழல் இருக்கு. அதோட வாழ்க்கை செலவும் எல்லாத்தையும் தாண்டி சற்று குறைவாகவும் இருக்கு. அதனால இந்த மலைப்பகுதியை எல்லோரும் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இதே நேரத்தில் நேற்று முன்தினத்தில் இருந்து எதிர்வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் முக்கியமாக வசந்த பாராளுமன்ற அமர்வு இடம்பெற காத்திருக்கு. பல முக்கிய பிரேரணைகள் எல்லாம் விவாதிக்கப்பட இருக்கு. எஸ்விபியினுடைய மிக முக்கியமான கொள்கை எல்லாம் இதுல பிரகடனப்படுத்தப்படுமா என்கின்ற மிக முக்கியமான கேள்வியோடு பல விஷயங்கள். அடுத்தது, சுவிஸ் நடுநிலை தன்மை, குடியேற்ற கட்டுப்பாடுகள், திருமணத்துக்கு பிறகு இரட்டை குடும்ப பெயர் அனுமதி, ஃபோய்க்ரா இறக்குமதி தடை, ஓய்வு பெற்றவங்களை மீண்டும் வேலைக்கு வர ஊக்குவிக்கிறது போன்ற விடயங்கள் எல்லாம் இதுல விவாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்துல சுவிட்சர்லாந்து குடியேற்றம், சம்பள நிலை, வாழ்க்கை தரம், ஐரோப்பிய ஒன்றிய உறவு, பாராளுமன்ற விவாதம், இப்படி பல துறைகள்ல பல மாற்றங்களும் விவாதங்களும் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த வாரங்கள்ல இது எந்த திசையில நகரும், எந்த திசையில போகும், என்னென்ன மாற்றங்கள் வருமா இல்லையா என்பதை நம்ம கவனமா பார்க்க வேண்டி இருக்கு. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.